பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை நடத்தும் உரிமை மாநில அரசுகளுக்கே வழங்கப்பட வேண்டும் என தமிழர் தேசிய முன்னணி அமைப்பின் தலைவர் பழ நெடுமாறன் வலியுறுத்தியுள்ளார். தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாளில் அந்த ஜல்லிக்கட்டு பல இடங்களில் நடத்தப்பட வேண்டும். அதற்கான உத்தரவை இப்போதே மத்திய அரசு பிறப்பித்தால்தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். மாநில முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதேபோல தமிழகத்தைச் சேர்ந்த இணையமைச்சர் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான் தடையை நீக்குவதற்குள்ள ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என அறிவித்தது மட்டுமல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு கடிதமும் அதிகாரப்பூர்வமாக எழுதியிருக்கிறார். ஆகவே தடை நீக்குவதற்குள்ள அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடையை நீக்கி வரும் பொங்கலுக்குள் தடை நீக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு நடைபெறுவதற்குள்ள அனைத்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு அந்த காளை அடக்கும் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு மத்திய அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். அந்த தடையை விலக்கிக் கொள்ள வேண்டும். அந்தந்த மாநில மக்களுக்கு இருக்கிற பண்பாட்டிற்கேற்ப பழக்க வழக்கத்திற்கேற்ப அதில் முடிவெடுக்கும் அதிகாரம் மாநில அரசை சார்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர அதில் நீதிமன்றமோ மத்திய அரசோ தலையிடுவது என்பது சரியாக வராது.